எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மாடல் ட்ரிவன் ஆப் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு வகையான பவர் ஆப்ஸ், ஓகேவா? ஸோ அது நம்ம எப்படி பில்ட் பண்ணுறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி பவர் ஆப்ஸ் பற்றி எதுவும் டாபிக் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ்லாம் போடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டு வியூ திஸ் கண்டென்ட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் செக் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். பவர் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வகையான பவர் ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கேன்வாஸ் ஆப், இன்னொன்று வந்து மாடல் ட்ரிவன் ஆப். ஸோ கேன்வாஸ் ஆப் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம மாடல் ட்ரிவன் ஆப் வந்து எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மாடல் ட்ரிவன் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேட்டா சோர்ஸாக டேட்டாவர்ஸ் டேபிளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் டேரெக்டாக. ஸோ இன்டேரக்டாக வந்து விர்ச்சுவல் டேபிள் மூலிமா நம்ம வந்து மல்டிபிள் டேட்டா சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் டேபிளை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும், மாடல் ட்ரிவன் ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு டேபிள் தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் டேபிளில் போனீங்கன்னா ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற இந்த இந்த சோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மாடல் ட்ரிவன் ஆப் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் டேபிள் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த டேட்டாபேஸ் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதோட காலம்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் எல்லாமே வந்து கஸ்டம் காலம்ஸ். இது வரைக்கும் எல்லாமே கஸ்டம் காலம்ஸ், மற்றது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து உருவாகிற காலம்ஸ் எல்லாமே, ஓகேங்களா? ஓகே, ஸோ எந்த ஒரு ஆப்புமே நம்ம வந்து சொல்யூஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மூலிமா க்ரியேட் பண்ணுறது வந்து எப்போவுமே கரெக்டான ப்ரொசீஜர். ஏன்னா அது டிப்ளாய் பண்ணுறதுக்கோ சரி, இல்லை வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சொல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சொல்யூஷன் க்ரியேட் பண்ணிட்டு மை மாடல் ட்ரிவன் சொல்யூஷன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து லைக் ஓகே சீரியஸ் டிஃபால்ட் பப்ளிஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இருக்கிற டேபிளை தான் நம்ம வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட டேபிள் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கூட டேரெக்டாக போயிட்டு டேபிள் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் டேபிள் இருக்கிறனால டேபிள் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூலுன்னு சர்ச் பண்ணுறேன். ஸ்கூல் டேபிள் வந்துடுச்சு, இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, யா. ஸோ மாடல் ட்ரிவன் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதோட வியூஸையும் ஃபார்மையும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து டிசைன் பண்ணிடணும். ஸோ டிசைன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆப் டிசைன் பண்ண போகிறோம், ஆப் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் போயிட்டு ஃபார்ம் என்ன ஃபார்ம் வந்து நம்மளுக்கு காட்டணும் அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ மெயின் ஃபார்ம் இருக்குது, மெயின் ஃபார்ம் குயிக் வியூ அண்ட் கார்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து மெயின் ஃபார்மில் நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து ஃபார்ம் இருக்கணும், ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ வரணும், எந்த வேல்யூ வரக்கூடாது அப்படின்றது வந்து இங்கே தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எனக்கு வேணாம், அதனால் ஹைட் பண்ணிடுறேன் இதை. அண்ட் ஃபோன் நம்பர், ஓகே டியூஷன் ஃபீஸ், ஓகே இந்த ஆர்டரில், ஓகே யா எஸ் இந்த ஆர்டரில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ இந்த ஆர்டர்லேயே வச்சுட்டேன், நான் வச்சுட்டு சேவ் அண்ட் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்கூல் நேம், ஃபோன் அட்ரஸ், ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம பேக்கில் போயிட்டு அதோட வியூவையும் நம்ம இது பண்ணிடுறோம். ஸோ வியூன்றது வந்து எப்படி வியூ டேட்டாஸை வந்து காட்டணும், வியூ ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இங்கே பேக்கில் போயிட்டு சாரி இங்கே டேபிள் உள்ளே போனாலே இங்கே நம்மளுக்கு வரும். ஸோ வியூ, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் நேம் வச்சு வியூ இருக்குது. நம்ம வந்து ஆக்டிவ் ஸ்கூல்லேயே நம்ம போகலாம், இதிலே கூட நம்ம வியூ செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து மேபி எனக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து கரண்ட்டாக டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கிற வேல்யூ தான். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸும் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இதெல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். இந்த இது வந்து வியூவில் காட்டும். ஸோ இப்போ வந்து சேவ் அண்ட் பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் போயிட்டு ஓகே, இந்த இது வந்து நம்ம வந்து ஆக்டிவ் ஸ்கூல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஈஸியஸ்ட் வே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ஸ்கூல் இங்கே போயிட்டு ஸோ க்ரியேட் அன் ஆப் கொடுக்கலாம். இங்கே போயிட்டு நீங்கள் க்ரியேட் அன் ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்புக்கு வந்து நேம் வைக்கலாம். நீங்கள் டெமோ மாடல் ட்ரிவன் ஆப் ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப்புன்னு சொல்லி போட்டு இந்த சப்இயர்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பெருசாக நம்ம தேவை இருக்காது. ஸோ இது வந்து வியூவு, இது வந்து ஃபார்ம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ண மாதிரி ஃபார்ம் அண்ட் வியூ வந்துச்சு. ஸோ இந்த நேம் வந்து எனக்கு வந்து குரூப் 1 அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த நேம் வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த ஆப்பை. ஓகே ஓகே, இப்போ நியூ கிளிக் பண்ணுறீங்கன்னா அது ஃபார்மோட இதுக்கு நேவிகேட் ஆகும். நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் டைப் பண்ணுறேன். மவுண்ட் கார்மல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது டைப் பண்ணுறேன். தென் ஓகே, இது மேபி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாம் க்ரியேட் பண்ண ஸ்கூல் வந்து இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு இங்கே கண்டிஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இங்கே நான் வந்து பப்ளிக் ஸ்கூல் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் வந்து 0வாக தான் இருக்கணும். அது வந்து இந்த இது வந்து ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் மோர் தேன் 0 அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கணுன்ற ஒரு கண்டிஷன் வந்து நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பேக் டு டேபிளுக்கு போகணும். ஸோ டேபிளுக்கு போய் இங்கே நான் வந்து பிஸ்னஸ் ரூல் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிஸ்னஸ் ரூல்ன்றது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஸோ இங்கே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷன் வந்து என்னென்னா, ஸோ ஸ்கூலு என்டிட்டி அட்ரஸ் கிடையாது. இதில் வந்து இஸ் பப்ளிக் ஸ்கூல் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து செட் தி ஃபீல்டு வேல்யூ இங்கே. ஸோ செட் தி ஃபீல்டு வேல்யூ என்னென்னா எதோட ஃபீல்டு வேல்யூனா ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செட் பண்ணுறேன் நான். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணிடுறேன். எனக்கு இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்றும் செட் பண்ணணும். அதை வந்து 0ன்றது வந்து எடிட் பண்ணாத மாதிரி வைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லாக்குன்னு இன்னொரு கண்டிஷன் செட் பண்ணுறேன். அப்போ இது வந்து இந்த ஆனுவல் இதை வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது. ஓகே, சரி, இது அட்ரஸ் இல்லை. இஃப் கண்டிஷன் ப்ராப்பராக செட் ஆகலை. இஃப் இஸ் பப்ளிக் ஸ்கூல் ஈக்குவல் டு வேல்யூ ட்ரூ அப்ளை. ஓகே, ஸோ இதில் புரியுதா உங்களுக்கு? பப்ளிக் ஸ்கூல் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆனுவல் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கணும். அது வந்து லாக் ஆகிருக்கணும். ஸோ அப்ளை பண்ணிட்டேன், வேலிடேட் பண்ணுறேன். வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டன் பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு பப்ளிஷ் மை டேபிள் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே இப்போ நான் ஆப் போகிறேன். ஸோ இமீடியட்டாக இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ ஆஃபில் இருந்தால் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. ஸோ அதை ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க.
இப்போ போயிட்டு ஒரு 2 டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். எஸ், லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி 0 வேல்யூ வந்துச்சு. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த இது வந்து க்ரியேட் பண்ண தேவை. இப்போ எனக்கு வந்து இன்னொரு கண்டிஷனும் நான் செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஹில் டாப் ஸ்கூலுன்றது வந்து ஒரு வாட்டி நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இன்னொரு வாட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன் ஹில் டாப் ஸ்கூலுன்றது, ஹில் டாப் ஸ்கூலுன்றதை டைப் பண்ணுறேன். ஸோ ட்ரூ பண்ணிடுறேன். தென் இதுக்கப்புறம் நான் இப்போ சேவன் இது பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன்னா வந்து 2 ஹில் டாப் ஸ்கூலை வந்து அது அக்செப்ட் பண்ணிக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு கண்டிஷன் போடணும். அதில் வந்து இதோட டூப்ளிகேட்ஸ், இந்த ஸ்கூல் நேம் வந்து டூப்ளிகேட்ஸே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் கண்டிஷன் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம டேபிளில் போய் தான் நம்ம செக் பண்ணோம். சரி, டேபிளுக்கு போகிறோம். இங்கே போயிட்டு ஸோ கீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கீ வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். இங்கே போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட், கீக்கு ஒரு பேர் வைக்கிறனால ரெஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இது பண்ணிட்டு, எங்கே ஸ்கூல் நேம் இருக்குது இதுதான் டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது அப்படின்னா ஸ்கூல் நேம் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஸ்டேட்டஸும் வந்து ஆக்டிவ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஹில் டாப் பண்ணுறதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் ஹில் டாப் பண்ணுறதை நான் ரிமூவ் பண்ணாமல் 2 டூப்ளிகேட்ஸ் இருக்கும்போது நான் இந்த இது கீ நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த பெண்டிங் வந்து ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே டூப்ளிகேட்ஸ் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. யா, ஓகே, இப்போ வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே போவோம், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு let's create hilltop, HILLTOP hilltop school. இதை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது டூப்ளிகேட் ரெக்கார்ட், இது வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டுன்னு சொல்லுது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கூல் நேம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுது. ஸோ இது வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் ரெக்கார்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ரூல். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து மாடல் ட்ரிவன் ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஃபில்டர் வந்து இந்த ப்ரைமரி காலம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே மாதிரி நான் ஹில் டாப் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த ஹில் டாப் மட்டும் வரும். ஸோ அதுவே நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஸ்கூல்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வராது. ஏன்னா ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணது எதுவுமே இல்லை, அதனால் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து குரூப் ஐ அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி குரூப் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் நிறையா இருக்குது. அன்குரூப், ஓகே, அன்குரூப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் என்னென்ன ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸல் மட்டும்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸல் ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் ஆயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இம்போர்ட் பண்ண டேட்டா வந்து பல்காக இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே இம்போர்ட் போயிட்டு ஃப்ரம் CSV ஃபார்மெட்லேயோ இல்லை XML ஃபார்மெட்லேயோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து இங்கே சார்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல சார்ட்டுன்னு இருக்கும். டேபிளில் போயிட்டு இங்கே சார்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நான் சார்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கூட இதுக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு சார்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன ஃபீல்டு நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அது செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை வந்து லாஜிக்காக உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ண தோணுதோ அப்படி கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து 2 இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுனாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, 1 செகண்ட் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். சார்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ரெண்டு சார்ட் வரும். இங்கே 2 சார்ட் நீங்கள் எதனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இதுதான் வந்து மாடல் ட்ரிவன் ஆப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனே இருக்காது. இது வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபார்மேட் மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை இதோட நிறையா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், எந்த எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, கேன்வாஸ் ஆப்புக்கும் மாடல் ட்ரிவன் ஆப்புக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இன்டெரக்டாக விர்ச்சுவல் டேபிள் மூலியமாக வந்து அதர் டேட்டா சோர்ஸை வந்து இந்த மாதிரி மாடல் ட்ரிவன் ஆப்புக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.